உலகத்தினுடைய பல மூலைகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான போட்டியாளர்கள் கலந்துகிட்ட யான் அறக்கட்டளை நடத்திய குரலின் குரல் பேச்சு போட்டியினுடைய முடிவுகள் நம்ம சேனல்ல வெளியாகி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. முதல்ல போட்டியில கலந்துகிட்ட உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இது சாதாரணமான போட்டி இல்லை. ஸ்கிரிப்ட் எழுதணும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. இதுல கலந்துகிட்ட எல்லா போட்டியாளர்களுமே வெற்றியாளர்கள் தான். தெய்வப்புலவர் சென்னா போதகர் ஐயன் வள்ளுவரோட அருளாசி நம்ம எல்லாருக்கும் நிச்சயம் உண்டு. இருந்தாலும் இது போட்டி. வெற்றி தான் விளையாட்ட பெருமைக்குள்ளாக்குது. அந்த வகையில வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாங்க முதல்ல அறிவிச்சதை விட பல பேருக்கு இப்போ சிறப்பு பரிசுகளும் அறிவிச்சிருக்கோம். இந்த போட்டியினுடைய முதல் சுற்று நடுவர்களாக பங்களிப்பாற்றிய திரு ராகவேந்திரன், செல்வி சிங்கப்பெண் சிவநந்தினி, திரு கார்த்திக் ராஜா, செல்வி நர்மதா, செல்வி காவ்யா இவங்களோட நானும் பணியாற்றியிருக்கேன். இரண்டாம் சுற்று நடுவராக பங்களிப்பாற்றிய பேராசிரியர் திரு குமரவேல் ஐயா அவர்களுக்கும், இறுதி சுற்றினுடைய நடுவராக பங்களிப்பாற்றிய சொல்லின் செல்வர் பேராசிரியர் முனைவர் பர்வின் சுல்தானா அவர்களுக்கும் எங்களுடைய உள்ளத்தின் அடியாழத்திலிருந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இதே சமயத்துல இந்த போட்டிக்கு ஸ்பான்சர் செய்த யான் தமிழ், யான் இன்ஃப்ரா, யான் ஃபவுண்டேஷன், சுதர்ஷன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், எஸ்கேபி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள். இந்த போட்டியினுடைய வெற்றியாளர்களுக்கான பரிசளிப்பு விழா வருகிற 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி புதுக்கோட்டை சுதர்ஷன் கல்லூரி அரங்கத்துல நடைபெறும். மற்ற விவரங்கள் வெற்றியாளர்களுக்கு தனித்தனியாக தெரிவிக்கப்படும். நிறைய பேர் போட்டியில கலந்துக்கிட்டவங்களோட புகைப்படங்களை வெளியிடுங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்களும் புகைப்படங்களும் வெளியிடுறது அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம் இல்லை. அதுலயும் பெரும்பாலும் குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய படங்கள் அவங்களுடைய பெற்றோர் அனுமதி இல்லாம அவற்றை பகிர்வது அறமும் அல்ல. அவங்களுடைய பாதுகாப்பு மற்றும் பிரைவசி கருதி அதை வெளியிட வேண்டாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கோம். வெற்றியாளர்களுடைய பேச்சை கேட்க உங்கள பலருக்கும் ஆர்வம் இருக்கும். அதை கூட அவர்களுடைய அனுமதிக்கு பிறகே வெளியிடுவதுதான் அறம். எல்லாத்துக்கும் மேலா ஒன்ன குறிப்பிட்டு சொல்லணும். திருக்குறளை இளையோர் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒன்றுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதுக்கு நீங்க கொடுத்த ஆதரவையும் வரவேற்பையும் பார்க்கும்போது நாங்க சரியான பாதையில தான் பயணிக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டது. இளைஞர்கள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்த தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொள்வது அப்படின்னு முடிவெடுத்திருக்கும். மிக விரைவில் இன்னும் பிரம்மாண்டமான அறிவிப்புகள் இங்கே வெளியாகும். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாய்.